ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எக்மோர் மியூசியம் பக்கத்தில் இருக்க அல்சா மாலில் இருக்க தர்பார் ரெஸ்டாரண்ட்டு தான் வந்திருக்கோம். இவங்களோட என்ட்ரன்ஸு ரொம்ப யூனிக்காக இருக்குது. டிஃப்ரெண்ட் ஸ்டாச்சுஸ் எல்லாம் வச்சு நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மெனு போர்டு தான் பார்த்துட்ருக்கோம். வாங்க நம்ம உள்ளே போய் ஸ்டார்ட் பண்ணலாம். போனதும் மெனு கார்டை வாங்கிட்டேங்க. நான்வெஜ் அண்ட் வெஜ் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டும் அவைலபிளாக இருக்குது, இன்க்ளூடிங் டெசர்ட். நீங்கள் ஸ்டார்டர்ஸ்லேருந்து டெசர்ட் வரைக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்குது. டேஸ்ட் வைஸ் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் மட்டன் கோலா உருண்டை ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கும் என்னோடய ஒய்ஃப்க்கும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் நெத்திலி ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி அந்த நல்லி பிரியாணி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஹோட்டலோட ஐகானிக் ஃபுட்டே அதுதான். நான் நல்லி பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லி பிரியாணி 2 பேருக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். 2 எக் வச்சு நல்லி பிரியாணி கொடுக்குறாங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லி பிரியாணி வந்ததும் நான் ரொம்ப டெம்ப்ட் ஆகிட்டேங்க. கமல் விக்ரம் படத்தில் சொல்லுவார்ல, ஆரம்பிக்கலாமா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் கிடச்சிது. இந்த நல்லி பிரியாணி கூட இவங்க பிரெட் அல்வா, ரைத்தா அண்ட் பிரிஞ்சாலும் வைக்கிறாங்க. எஸ்பெஷலி அந்த பிரெட் அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் கோலா உருண்டை எடுத்து சாப்பிட்லான்னு எடுத்தேங்க. அவ்வளோ சாஃப்ட், டேஸ்ட் வைஸும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஆம்பியன்ஸை பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். விண்டேஜில் யூஸ் பண்ண பாட்லாம் வச்சு ஆம்பியன்ஸை ரொம்பவே ஸ்பெஷல் ஆக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய விண்டேஜ் வெசல்ஸ்லாம் வச்சு ரொம்பவே டிசைன் பண்ணியிருக்காங்க ஆம்பியன்ஸை. அது மட்டும் இல்லாமல் வாலில் ஒரு பிக்சரை வச்சு அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருந்தாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தர்பார் ஃபர்ஸ்ட் பிரான்ச் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ரீரங்கம் இருக்கு இல்லையா, அந்த ரோட்டில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே அம்மிக்கல்லில் மட்டும்தான் மசாலா அரைக்கிறாங்க, மிக்சிலலாம் அரைக்கிறதில்ல. சாப்பாடும் விறகடுப்பில் மட்டும்தான் இங்கே செய்கிறாங்க. நாட் ஓன்லி ஃபுட், இங்கே ஸ்நாக்ஸ் அவைலபிளாக இருக்குது, கோலி சோடா, டெசர்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பேக்கரி ஐட்டம்ஸ் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எந்த ஃபுட் நல்லா இருக்குன்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு தரமான ரெஸ்டாரண்ட்டை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.